வெல்கம் டு ஸ்மார்ட் வெஸ்லிங் சேனல். சம் இன்ட்ரெஸ்டிங்கான வெஸ்லிங் நியூஸ் தான் பார்க்க போகிறோம். அது முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் ஒன்று தட்டி விட்டு போயிருங்க. ஃபஸ்ட்டு மெயின் சம்பவத்துக்கு வரும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரேண்டியோட அப்டேட்டட் நியூஸஸ் கேட்டிருந்தீங்க. நான் எந்த வீடியோ போஸ்ட் பண்ணாலும் அதில் ரேண்டியை பற்றி கண்டிப்பாக கேட்குறாங்க. ஏன்னா ரேண்டிக்கு இப்போ ஃபேன் பேஸ் அதிகமாகிட்டே போகுது. இந்த வீடியோவில் என்னால் ரேண்டியை பற்றி சொல்ல முடியாது. இதை நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மேக்கிங் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ரேண்டி அப்டேட் தேடி பார்த்தேன், எதுவும் கிடைக்கல. ஒன்று எடுத்து வச்சுருக்கேன், அது நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன். இந்த 3 நியூஸ் மட்டும் இதில் முடிச்சிடறேன். அண்ட் கைஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா சர்வைவர் சீரிஸில் 2 ரூமர் இருக்குது. ஒன்று ஒயிட் ஃபேமிலி விசஸ் எம்எஃப்டி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா த விஷன் விசஸ் சிஎம் பங்கோ ரோமனோ. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபேஸ் டீம் விசஸ் ஈல் டீமுக்கான ஒரு மேட்சஸ் நடக்கும். அது இப்போது ஒரு நியூஸ் கிடச்சிருக்கு. சிஎம் பங்கும் ரோமனும் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த வார் கேம்ஸில் இருப்பாங்க. 2 பேரும் போன டைம் பார்த்தீங்கன்னா டீம் அப் சேர்ந்து பார்த்தீங்கன்னா சண்டை போடுவாங்க. ரோமனும் இருப்பார், சிஎம் பங்கும் இருப்பார். ஆப்போசிட்டில் பிரான் பிரேக்கர், பிரான்சன் ரீடு, அதை தவிர்த்து பிராக் லெஸ்னரு, ட்ரூ மேக்கின்டையரு, இன்னொரு ஆள் ஆஸ்டின் தீரியா கூட இருக்கலாம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா யாருன்னு எனக்கு சரியாக தெரியல. ஜேஓஸோ இருக்க மாட்டார் கேஸ், இப்போவும் சொல்லிடுறேன். ஏன்னா அவர் பண்ணுற இது தெரியல. இருந்தாலும் சீரிஸில் ஒரு ஈல் டர்ன் பண்ணி இந்த டீமை தோக்க வைப்பார். ஏன்னா சிஎம் பங்குக்கும் ஜேஓஸோக்கும் இப்போ சாட்டர்டே நைட் மெயின் இவெண்ட்டில் சாம்பியன் மேட்ச் நடக்க போகுது. ஜேஓஸோ கொஞ்சம் ஈல் டர்ன் மாதிரி பண்ணுறாரு, அதனால் சொல்கிறேன். அதை தவிர்த்து வேறு யாராவது இருக்கலாம்னா ஜான்சினா தவிர்த்து ரேண்டி ஆர்டன் இருக்கலாம், கோடி ரோஸ் இருக்கலாம். பார்க்கலாம் யார் எந்தெந்த டீமுக்கு டிசைட் பண்ணுறாங்கன்னு. என்னோடய கருத்து கணிப்புப்படி இப்படி வச்சுருக்காங்க. கண்டிப்பாக இது வார் கேம்ஸ் இவங்களுக்குள்ள விஷனுக்கும் ரோமன் ரென்ஸ் டீமுக்கும் நடந்தால் சிஎம் பங்கும் ரோமனும் ஒரே டீமில் இருப்பாங்க. ஒரே டீமில் இருந்து சண்டை போடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்படி தான் ரூமர் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிஸ் ஜெரிகோ வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ரூமராக இருந்தார். இவரை பற்றிலாம் நான் முன்ன சொன்னேன். இப்போது சொல்கிறது என்னென்னா, இவர் கான்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸ்பைரி ஆக போதான்னு தெரியல. ஏஐடபிள்யூவில் இவர் ராயல் ரம்புக்கு மேபி ரிட்டர்ன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ சவுதி அரேபியாவில் வேறு ராயல் ரம்பிள் நடக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் தலைவன் ஒரு மல்டிபிள் கான்ட்ராக்ட் 5 இயர் பார்த்தீங்கன்னா டீல் ஒன்று சைன் பண்ணால் எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்கள். அவரும் இது ரிட்டையர்மெண்ட்டும் முடிஞ்சிடும். ஏன்னா அவருக்கு ரொம்ப வயசாகிடுச்சு. இந்த லாஸ்ட்டு ரன் நான் WWE தான் கொடுக்கணுன்ற மாதிரி சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அது கிஸ் ஜெரிகோ தான் சொல்லியிருக்காராம், லாஸ்ட்டு ரன்னு நான் WWE தான் முடிச்சு வைக்கணுன்ற மாதிரி. பட் எனக்கு தெரியல, ஏஐடபிள்யூ தூக்கி நிலநாட்டினார். ஏஐடபிள்யூ முடித்து அவருடைய ரன்னை முடிச்சுட்டு போவாருன்னு நான் நினச்சேன். பட் ஸ்டில் பார்த்திங்கன்னா திரும்ப டபிள்யூடபிள்யூக்கு வருவாருன்ற மாதிரி சில பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. பார்ப்போம், நல்லா தான் இருக்கும். கிறிஸ் ஜெரிகோ அவர் முன்ன பண்ணார் டபிள்யூடபிள்யூ சிறப்பான விஷயங்கள், திரும்ப வந்தால் பண்ணுறாரா இல்லையான்னு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதை பற்றி என்கிட்ட நிறைய பேர் கேட்டுன்னு இருந்தீங்க. ப்ரோ பிரான் பிரேக்கர்னா ப்ரோ அவ்வளோ மட்டமா, அவர்கிட்ட சாம்பியன்ஷிப் கொடுத்துருக்கலாமேன்னு கேட்டிங்கன்னா இப்போ புரியுதுங்களா. பிரான் பிரேக்கர் இப்போ தான் வளர்கிற சூப்பர் ஸ்டார். அவர் வெஸ்ட்மீனியா மெயின் ஈவெண்ட்டரு. அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா பிளான் இன்னும் நிறைய இருக்குது. இப்போது வேர்ல்டு சாம்பியன் ஆனால் மக்கள் கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா ஒன்றுமே இல்லாமல் டம்மியாக இருந்தார். இன்டர்கான்டினல் சாம்பியன்ஷிப் ஒரு மிட் கார்டு லெவலில் இருந்தார். உடனே போய்னா சித்ராம்ஸ் கூட ஜாயின் பண்ணுவோன்னா வேர்ல்டு மெட்டீரியல் ஆகிட்டார். இருந்தாலும் அவருக்கு இன்னும் கொஞ்சம் இது தேவை. இன்னும் கொஞ்சம் நாட்கள் கழித்து தான் சாம்பியன்ஷிப்பு கொடுப்பாங்க. இப்போது செத்ராலன்ஸ் வச்சுருந்து கூட அவர் சாம்பியன்ஷிப்பு எப்போ இன்ஜுரி ஆகாமல் வச்சுருந்து எப்போயோ தோக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது பிரான் பிரேக்கர்லாம் வாங்க விட்ருக்க மாட்டாங்க. அவர் ஹீல் டர்ன் பண்ணி அடித்து போட்டிருந்தாலும் அங்கே சிஎம் பங்கு பக்கம் போயிருப்பாங்க. அப்படி இல்லாது வேறு ஏதாவது ரோமன்ஸ் பக்கம் இந்த மாதிரி தான் போவாங்களே தவிர பிரான் பிரேக்கர் பக்கம் போக மாட்டாங்க. பிரான் பிரேக்கர் டபிள்யூடபிள்யூ என்ன நினைக்கிறாங்கன்னா, அவருக்கு சாம்பியன்ஷிப் கொடுத்தா பெரிய இடத்துல கொடுக்கலான்னு பார்க்குறாங்க. அதான் ஆல்ரெடி வெஸ்ட்மீனியா மெயின் ஈவெண்ட்டுன்றாங்க. வெஸ்ட்மீனியா அதுக்கு அடுத்து முடிஞ்சு நெக்ஸ்ட் இயரில் போயினா 2026 வெஸ்ட்மீனியா முடிஞ்சு அதுக்கப்புறம் வேணால் கொடுக்குறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. இப்போதைக்கு பார்த்திங்கன்னா தலைவனுக்கு சாம்பியன்ஷிப்பு கொடுக்க மாட்டாங்க. இன்னும் இந்த டீமை பவர்ஃபுல்லாக ஒரு வலுவான டீமாக மாற்றணுன்ற மாதிரி பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கோசரம் தான் இப்போ சாம்பியன்ஷிப்லாம் கொடுத்தா நல்லா இருக்காது. டீம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அடி வாங்கிடும். அது இல்லாமல் ஓவர் புஷ்ஷுன்ற மாதிரி தெரியும் டபிள்யூடபிள்யூ. அப்புறம் திரும்பி
கழுவி ஊற்ற ஆரம்பிச்சிருவாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தில் இந்த வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியன் விஷயத்தில் கொஞ்சம் நாசுக்காக இருக்காங்க. அதுவும் இல்லாமல் சிஎம் பங்கு கையில் இப்போ சாம்பியன்ஷிப் கொடுக்கலாம் நொறுக்கிடுவானுங்க போல ஃபேன்ஸ்லாம். ஏன்னா ஆல்ரெடி கொடுத்து இப்படி எடுத்தானுங்க பார்த்தீங்களா, அங்கே இருக்கானுங்க WWE. இந்த டைம் சிஎம் பங்கு அந்த பக்கம் தான் போவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு ட்விஸ்ட் வச்சு ஜேவசோ பங்கு கொடுத்தாங்கன்னா அப்செட் ஆகிடுவாங்க. பார்க்கலாம். அவ்வளோதாங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் ஒன்று தட்டி விட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு சேனல் செஞ்சலாம். பை பை கைஸ்.